Hello students, last video la நம்ம வந்து differentiate piece weight system பத்தி நம்ம வந்து discuss பண்ணோம். அது பாத்தீங்கன்னா scientific management வந்து modern termsல என்னென்னலாம் வந்து concepts யூஸ் பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபேயால் அப்படின்ற ஒரு ரிசர்ச்சர் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேனேஜ்மெண்ட் ரிசர்ச்சர் பற்றி நம்ம வந்து தியரிஸ்ட் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபேயால்ஸ் அவரும் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கான சில பிரின்சிபல்ஸை வந்து அவரும் வந்து கொடுத்துருக்குறாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேயால்ஸ் பற்றின அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அவர் என்னென்னலாம் பண்ணார், எங்கே படித்தார் அப்படின்ற அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஸோ ஃபேயால் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு மேனேஜ்மெண்ட் தியரிஸ்ட். அவர் ஓகேவா? அவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு மேனேஜ்மெண்ட் தியரிஸ்ட். ஸோ நம்ம டெய்லர் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம வந்து டெய்லருடைய பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மெத்தடாலஜி, அது வந்து அந்த மெத்தடாலஜியை பெஸ்ட்டான மெத்தடாலஜியை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் வேஜ் சிஸ்டம் மாதிரி ஒரு டேக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக வந்து ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும், அதே போல் ஃபங்க்ஷனல் ஃபோர்மேன்ஷிப், ஸோ இப்படிப்பட்ட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெய்லர் வந்து தன்னுடைய பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் கொண்டு வந்தார். ஸோ இந்த ஹென்ரி ஃபேயால் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன மாதிரி விஷயத்தைய வந்து நமக்கு கொண்டு வராரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வாட் அமௌண்ட்ஸ் டு எ மேனேஜர் ஒர்க் அண்ட் த பிரின்சிபல்ஸ் ஃபாலோடிங் டூயிங் த ஒர்க். அதாவது மேனேஜர் வந்து எந்த அளவில் வந்து அவங்களுடைய ஒர்க் வந்து இருக்கணும் அண்ட் அவங்க வந்து பிரின்சிபல்ஸை வந்து அவங்களுடைய ஒர்க்கில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை பேஸ் பண்ணுற கான்செப்டை தான் வந்து இவர் வந்து ஹென்ரி ஃபேயால் அப்படின்றவர் வந்து சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ எல்லா மேனேஜர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியில் அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸாகவும் அவங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேயாலனுடைய இன்டர்பிரட்டேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டு ஹாவ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் மேனேஜரியல் எஃபிஷியன்ஸ். அவரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும், மேனேஜர்ஸ் அவங்க வந்து எஃபிஷியண்ட்டாக அவங்களுடைய ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணணும். அப்படி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் அதனுடைய கோலை வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹென்ரி ஃபேயால் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டினுடைய எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியண்ட்டை பற்றி தான் வந்து அவர் வந்து நமக்கு சொல்ல போகிறாரு. ஓகே, இப்போது ஃபேயால் வந்து ஹென்ரி ஃபேயால் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹென்ரி ஃபேயால் வந்து 1841 வந்து அவர் வந்து பிறந்தார் அண்ட் 1925 வந்து அவர் வந்து இறந்துட்டார். அண்ட் ஹீ இஸ் எ ஃப்ரெஞ்ச் மேனேஜ்மெண்ட் தியரிஸ்ட். இவருடைய தியரிஸ் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் லேபர், அதாவது எப்படி வந்து ஒரு ஒர்க் பிளேஸை வந்து எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அவருடைய தியரிஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ ஹென்ரி ஃபேயாலுடைய தியரி வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்கு, என்ன கான்செப்டில் இருக்குது அப்படின்னா ஹவு டு இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் இன் தி ஒர்க் பிளேஸ். ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல எப்படி அவங்க வந்து ஒர்க் பண்ணணும், அந்த ஒர்க் பிளேஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற சொல்கிறதாகவும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் ஆர் மேனேஜ்ட் அண்ட் ஹவு தே கான்ட்ரிபியூட்டட் டு த ஆர்கனைசேஷன். எப்படி ஒரு ஒர்க்கர்ஸும் சரி ஒரு மேனேஜ்மெண்ட்டும் சரி அவங்களோட ஆர்கனைசேஷனுக்கு வந்து எப்படி அவங்களுடைய ஒர்க்கை வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க, ஆர்கனைசேஷனுக்காக அவங்க எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து தான் சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரி ஃபேயால்ஸனுடைய கான்செப்டாக வந்து இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா மைனிங் என்ஜினியர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு.
மைனிங் அகாடமி ஆஃப் சென்ட் எட்டினன் அப்படின்னு 1860 வந்து மைனிங் இன்ஜினியரிங் வந்து அவர் முடிச்சிருக்கிறாரு. 19 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனிங் கம்பெனியில் வந்து ஆக்டிங் ஆஸ் எ எம்டி ஃபார் 1888லேருந்து 1918 வரைக்கும் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய தியரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன், content of competitive enterprise has to control production cost. அதாவது அவங்க ஆர்கனைசேஷனுடைய ஒரு ப்ரொடக்ஷன் வந்து தன்னுடைய காம்படிட்டிவ் என்டர்பிரைசஸ்க்கு காம்படிட்டிவாகவும் இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆகக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்லேயும் வந்து அவங்க வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் அதில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதிகப்படியான காஸ்ட்டை வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அவர் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா he identified 4 functions of management. functions of managementன்னு இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு 4 functions of management இவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. அதாவது பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். ஆனால் இதில் கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட்டாக இவர் என்ன கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா பிளான் பண்ணணும், ஆர்கனைஸ், கமாண்ட், கோஆர்டினேட் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்ற விதத்தில் அவர் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை வந்து அவர் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேல் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்ஸை வந்து 2 வகையாக வந்து பிரிச்சிருக்கிறாரு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்னென்ன விஷயங்களை எல்லாம் எடுத்து நடத்தணும் அப்படின்னா அவங்க வந்து டெக்னிக்கல், கமர்ஷியல், ஃபினான்ஷியல், செக்யூரிட்டி, அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜரியல் இந்த விஷயங்களை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸில் வந்து தன்னுடைய ஆக்டிவிட்டீஸாக வந்து அதில் வந்து இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இன்னொரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டி ஆஃப் த மேனேஜர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல், மாரல், எஜுகேஷன், நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே ஒருங்கிணைந்தவர் தான் ஒரு குவாலிட்டி அவருடைய கண்ணோட்டத்தின்படி வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் மேனேஜர் வந்து எப்படி இருக்கணும்னா ஃபிசிக்கலாகவும் சரி, மாரல் ஆகட்டும் சரி, எஜுகேஷன் ஆகட்டும், நாலேஜ் ஆகட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் இந்த விஷயத்தில் அவங்க கரெக்டாக இருக்கணும். அது அவங்கள தான் வந்து ஒரு மேனேஜர்னுடைய குவாலிட்டிஸாக வந்து ஃபெயால் வந்து சொல்கிறாரு. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டினுடைய ஒரு ஆர்கனைசேஷனை வந்து ஆப்ரேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நிறைய பிரின்சிபல்ஸை கொண்டு வர்றதில் வந்து தப்பு கிடையாது. நம்பர் ஆஃப் பிரின்சிபல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்கனைசேஷனுடைய ஆப்ரேஷன்ஸ், ஆக்டிவிட்டீஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இவர் மெயின் வந்து இவருடைய டெவலப்மெண்ட் ஆஃப் த கான்செப்ட் என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷன். அதான் நான் சொன்னேன், மேனேஜ்மெண்ட்டு எஃபிஷியன்சி தான் இவர் மெயின் கான்செப்டாக வந்து இவர் வந்து எடுத்திருக்கிறாரு. அண்ட் இவர் வந்து 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற பிரின்சிபல்ஸை வந்து இவர் வந்து சொல்லியிருக்கிறார் நமக்கு. அதற்கான புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 1917. அந்த புக்கினுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் இண்டஸ்ட்ரியல் எட் ஜென்ரேல் அப்படின்ட்டு ஃப்ரெஞ்சில் வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. இதுவே வந்து இங்கிலீஷில் வந்து 1949 ஜென்ரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற நேமில் வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக்கல் மேனேஜ்மெண்ட் தியரி, இவருடைய தியரிஸை வந்து எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நேம் கோட் பண்ணிக்கோங்க, கிளாசிக்கல் மேனேஜ்மெண்ட் தியரி அப்படின்ற நேமில் கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட். ஓகேவா, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹீ இஸ் த ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இவர் தான் வந்து 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறாரு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவருடைய கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜரியல் எஃபிஷியன்சியை பேஸ் பண்ணி தான், அட்மினிஸ்ட்ரேஷனை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த பிரின்சிபல்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.